டாரக்ட் ஷோஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நல்ல தமிழில் எழுத வேண்டுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அக்கி பரந்தாமன் அவர்களுடைய நூல்ல இருந்து அடுத்த பார்ட் வீடியோ பார்க்க போறோம். பிழையும் திருத்தமும். தமிழ் வளர்த்த மதுரை நகரின் மதுரை பஸ் நிலையத்திலிருந்து ஒருவர் நகருக்குள் நுழைந்தால் முதலில் கீழ்கண்ட அறிவிப்புகள் அவரோட தென்படும் அப்படின்னா என்னென்ன அறிவிப்பு அப்படின்னா, கறிக்கடை இப்படிதான் இருக்குமா, கறிக்கடை, இந்த கறிக்கடையா அந்த கறிக்கடையா அப்படின்ற ஒரு 2 டவுட்டோட நம்ம என்ன செய்வோம்னா அந்த போர்டை பார்த்துட்டு போவோம். மதுரை பஸ் நிலையத்துக்கு அருகில் விலை குறைவாய் கிடைக்கும் துணிக்கடை, வாடகைக்கு கிடைக்கும் மிதிவண்டி, செப்பனிடும் தொழிற்கடை, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய போர்டு பார்த்திருப்போம். சோ அமைப்பு பற்றி பேச அதிகமாக காயங்கள், வங்காள தொழில் அமைச்சர், பண்பாட்டை கடைபிடித்து எந்த சமூகத்தையும் தெரிவித்துக் கொள்ள, அந்த மாதிரி சில வரிசையாக இருக்கும். சோ இந்த மாதிரி எல்லாம் தமிழகத்தில் உலவி வரக்கூடிய சில நாளிதழ்கள்ல ஒரே நாள்ல பிழைகள், என்னென்ன பிழைகள், அமைப்பு பற்றி பேச, அகர இகர ஈற்று எச்சங்களுக்கு பின்னாடி இங்கேயும் வழிநெழுத்து வந்திருக்கிறதுனால இப்ப வரும். அதிகமாக என அகன்ற சொல்லுறுப்புகளுக்கு பின்னாடி வல்லின மிகும். இங்கே காயங்கள்ன்ற கசட தவற எழுத்து வல்லின எழுத்து. சரியா? வாடகைக்கு குசுடுத்து பொருள முடிஞ்சிருக்கு, முன்னாடி உள்ள எழுத்து வல்லின எழுத்து. வன் தொடர் குற்றியல் உகரத்துக்கு பின்னாடி இங்கேயும் வல்லின எழுத்து வந்திருக்கு, அப்ப வல்லினம் மிகும். மிதிவண்டி செப்பனிடும், இந்து வராது, செப்பனிடும் தொழிற்கடைன்னு போடுவோம். சரிங்களா? சோ விலை குறைவாய் கிடைக்கும், விலை 2ஆம் வேற்றுமை விரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஐ வெளிப்படையாக வந்திருக்கு, அப்ப இங்கேயும் வழிநெழுத்து வந்திருக்கிறதுனால விலை குறைவாய் கிடைக்கும். சரிங்களா? இப்ப நீங்க கேட்கலாம், எப்படி சொல்றது, இப்ப நான் எழுதுறேன், ஒரு இதுக்கு எழுதுறேன், துணை வினை. நீங்க கேட்கலாம், இங்கேயும் 2ஆம் வேற்றுமை விரி ஐ வெளிப்படையா வந்திருக்குல்ல, அப்ப இங்க வல்லினம் மிகும் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க முதல் எழுத்து என்ன எழுத்து, வல்லின எழுத்தா, அப்ப மிகுமா, மிகாது. சரிங்களா? வல்லின எழுத்தா இருந்தா மட்டும்தான் இங்க மிகும், அதை கவனிச்சுக்கோங்க. கறிக்கடை, இந்த கரியா, இந்த கரியா, இந்த கரியா, இக்கு இங்க. சோ அதெல்லாம் கவனிக்கணும். அப்ப நிறைய இந்த மாதிரியான நிறைய நாளிதழ்கள்ல கூட தவறுகள் வருதுன்னு சொல்றாங்க. இங்கேயும் பாருங்க, பண்பாட்டை 2ஆம் வேற்றுமை விரி ஐ வெளிப்படையா வந்திருக்கு, இங்கேயும் வல்லின எழுத்தா பெய்க்கு வரணும். வங்காள தொழில் அமைச்சர், எந்த அந்த இந்த சுற்றுத்திரிப்புகளுக்கு பின்னாடி வல்லின மிகும், இங்கேயும் வல்லின எழுத்து. தெரிவித்து உசுடுத்து பொருள முடிஞ்சிருக்கு, வழிநிலத்தை தொடர்ந்து வன் தொடர் குற்றியலுகரம், சோ இங்கேயும் வழிநமிக்கும். தற்கால கல்வி திருமதி சுப்பாராவுக்கு வன் தொடர் குற்றியலுகரம் இப்பு. இந்த மாதிரி ஒரே நாள்ல தமிழகத்துல அந்த பிழைகள் எல்லாத்தையும் சுட்டி காட்டியிருக்காங்க. இங்க நம் தமிழ் வளர்த்த மதுரையில் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல இடங்கள்லையும் அறிவிப்பு பலகைகளையும் நய நிலையங்கள்லையும் நாளிதழ்களையும் வேறு வெளியீடுகள்லையும் பிழைகள் அப்படிங்கிறது மலிந்து காணப்படுது. இப்படி பிழைகள் மலிந்திருந்ததுன்னா தமிழ்நாட்டுல நல்ல தமிழ்ல எப்படி எழுத முடியும் அப்படின்னு கேக்குறாரு. சோ வல்லெழுத்து மிகாத தவறுகள், எழுத்து பிழைகள், சொற்பிழைகள், வாக்கிய தவறுகள், ஒருமை பன்மை தவறுகள், இந்த மாதிரி குறியீடு தவறுகள், இதெல்லாம் பத்தி சொல்லணும்ன்றதே இல்ல, நிறைய இருக்கு. சோ இந்த நிலையில ஓரளவுக்கு கூட நம்ம இலக்கணம் கற்கிறது இல்ல அப்படிங்கறது சொல்றதான் வியப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆங்கில நாளிதழ்கள்லையும் வெளியீடுகள்லையும் அளவற்ற தவறுகளை காண்பதில்லை. ஏன்? அவங்க நல்லா புளுவென்ட் இருக்கு, ஆங்கிலத்துல தேர்ச்சியுடையவங்க தான் நாளிதழ் நடத்துறாங்க. நாளிதழ்களுக்கு செய்தி திரட்டி அனுப்பும் நிருபர்களும் ஆங்கிலத்துல நல்லா தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால அதுல பிழை இருக்க மாட்டேங்குது. அப்ப தமிழ்ல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்ஸ்லயே தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல டெஸ்ட் இருக்குது. சோ தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல மிஸ்டேக்ஸ் இருக்குது. சோ இந்த குறைகள் அப்படின்றதெல்லாம் எப்பதான் நீங்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சிருக்கிறாரு. சரி, இப்ப முன்னாடி எல்லாம் சொன்னாங்க இல்லையா, அதனுடைய சரியான விஷயங்களை கீழே கொடுத்திருக்காங்க, பாக்கலாமா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாஸ்க். கறிக்கடை, எந்த ரீ வரும், இந்த ரீ வரும். எத்தனை பேர் நீங்க நான் நடத்தும் போதே சொல்லிருப்பீங்க, இது என்ன ரீ, காய்கறிக்கு வரக்கூடிய ரீ. இந்த ரீ இதுக்கு இது ஒன்னா, அவங்க கறிக்கடை தான் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, அது எந்த கறின்னு சொல்லல, அடுப்பு கறியா கூட இருக்கலாம். சரியா? கறிக்கடை இக்கு இருக்கணும். கறியை விற்கும் கடை 2ஆம் வேற்றுமை விரி எதுல மறைஞ்சிருந்திருக்கு, கறிக்கடை அப்படின்னு இருக்கணும், இக்கு இங்க இல்ல, கரியை விற்கும் கடை. சோ 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கி, 2ஆம் வேற்றுமை விரில மிகும், 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் அதனுடன் தொக்கி நிற்கக்கூடிய தொகையும். இப்ப பாருங்க, கரியை விற்கும் கடை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2ஆம் வேற்றுமை உருவான ஐயும் அதனுடன் தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த தொகையும் மறைஞ்சு வருது. மறைஞ்சு வந்தா தானே தொகை. சோ அப்ப அந்த தொகையில வல்லெழுத்து மிகுந்து வரும். நல்லா கவனிக்கணும், 2ஆம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது. சரிங்களா? ஆனா 2ஆம் வேற்றுமை உருவும் அந்த பயனும் உடன் தொக்கி நிற்கக்கூடிய தொகையில வல்லினம் மிகும். இது ரூல். வாடகைக்கு கிடைக்கும் இக்கு வரணும், வன் தொடர் குற்றியலுகரத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும் நான் சொன்னேன்.
திருமதி சுபாராவுக்கு வன் தொடர் குற்றியல் உகரம், இங்கேயும் வல்லின எழுத்து, அப்ப வல்லினம் மிகும். இலங்கைக்கு வன் தொடர் குற்றியல் உகரம், இங்கேயும் வல்லினம் இச்சு. மதுரைக்கு 4ஆம் வேற்றுமை விரிக்கு பின்னாடி வல்லினம் மிகும். 2ஆம் வேற்றுமை விரிக்கு பின்னாடி வல்லினம் மிகும். திருப்பி அனுப்பப்படுவர். சோ 4ஆம் வேற்றுமை உருவுக்கு பின்னாடி என்ன மிகும்? வல்லெழுத்து மிகுந்து வரும். இது ரூல். பண்பாட்டை கடைபிடி, ஆட்களை கடத்து. இங்க பாரு, பண்பாட்டை 2ஆம் வேற்றுமை விரி, வல்லினம் மிகுந்திருக்கேன், இங்கேயும் வல்லினெழுத்து வந்திருக்குது. அப்போ 2ஆம் வேற்றுமை உருவுக்கு பின்னாடி வல்லெழுத்து மிகணும் அப்படிங்கிறது ரூல். ரூல் தெரியாம படிக்க முடியாது, ரூலை அப்ளை பண்ணி பார்க்கணும். விலை குறைவாய் கிடைக்கும், விலை குறைவாய் கிடைக்கும். இங்க பாருங்க, விலை இங்கேயுமே இக்கு வரலாம், விலை குறைவு. சரிங்களா? அடுத்து குறைவாய், அதிகமாக, என, ஆக, ஆய் அப்படின்ற சொல்லுறுப்புகளுக்கு பின்னாடி அல்லது வினையச்சங்களுக்கு பின்னாடியும் அகர இகர ஈற்று வினையச்சம் பின்னாடியும் என்ன மிகும்? வல்லினம் மிகும் அப்படிங்கறதா ரூல். அதான் அதிகமாக காயங்கள், தவிர தற்காப்பு, அதற்கேற்ப, இதெல்லாம். சரிங்களா? அதே மாதிரி அமைப்பு பற்றி பேச, முடிவு பற்றி பாகிஸ்தான், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு இல்லையா? சோ இதெல்லாம் ஏன் வந்திருக்குன்னா அகர இகர ஈற்று வினை எச்சம், அமைப்பு பற்றி, எச்சமா நிக்குது, முடிவு பெறல. சோ பேசன்ற இன்னொரு வினைச்சொல் வந்து அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுது. அகர இகர ஈற்று வினையச்சங்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். சோ எந்த சமூகத்தையும் அந்த துறையும் அந்த இந்தன்ற சுட்டு திரிப்புகளுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். சோ இந்த ரூல்ஸ் கண்டிப்பா தெரியணும். ரூல்ஸ் இல்லாம நீங்க படிச்சீங்கன்னா படிக்க முடியாது. சோ அதே மாதிரி பாருங்க, வன் தொடர் குற்றியலுகரத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். எதுக்கு? நான் சொன்ன மாதிரி குசுடுத்து பொருள முடிஞ்சிருக்கு, முன்னாடி உள்ள எழுத்து வல்லின எழுத்து, இங்கேயும் வல்லினத்துலதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்ப வன் தொடர் குற்றியலுகரத்துக்கு முன்னாடி வல்லினம் மிகும். தெரிவித்துக் கொள்க, குசுடுத்து பொருள முடிஞ்சிருக்கு, முன்னாடி உள்ள எழுத்து கசட தபர வல்லின எழுத்துல 1. குசுடுத்து பொருளை முடிஞ்சாலே அது குற்றியல் உகரம். அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து வல்லினமா மெல்லினமா இடையினமான்னு பாக்கணும். கசட தபர அப்படின்றது வல்லினம், இங்க எங்க நம்மன அப்படின்றது மெலினம், எரள வளல அப்படின்றது இடையினம். சோ அப்ப வன் தொடர் குற்றியலுகரத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும், இங்கேயும் வல்லெழுத்து வந்திருக்கு. குறித்துக்கொள், குறித்து, வன் தொடர் குற்றியலுகரம், இங்கேயும் வல்லினம், அப்ப இப்பு. சரிங்களா? நேற்று பகல், இங்கே அதேதான். அப்புறம் இங்கு செய்யக்கூடியது, அங்கு இங்குன்ற சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். சரிங்களா? இச்சொற்களுக்கு பின்னாடி வல்லெழுத்து மிகாதுன்னு எழுதுறாங்க. ஆனா அங்கு இங்குன்ற சொற்களுக்கு பின்னாடி கட்டாயம் வல்லெழுத்து மிக வேண்டும்னு சொல்றாரு. வங்காள தொழிலமைச்சர், நல்லா கவனிச்சுக்கணும். வங்காள தொழிலமைச்சர், தற்கால கல்வி, இதுல எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உருவும் பயனும் உடன் தொக்கி நிற்கக்கூடியது என்ன? வங்காளத்தை சேர்ந்த முதலமைச்சர், தற்காலத்தில் இருந்த கல்வி முறை, இலங்கையில் இருந்த கண்காணிகள், இடைக்காலத்தில் பதில். சோ இந்த மாதிரி உருவும் பயனும் உடன் தொக்கி நிற்கக்கூடிய தொகையில வல்லெழுத்து மிகும். அடுத்து இலக்கணம் முழுவதையும் படித்து நினைவில் வைத்துக் கொண்டு சிலர் வல்லெழுத்து மிகும் இடத்தையும் மிகாத இடத்தையும் உணர்றது கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா பிழையறை எழுதக்கூடிய தமிழர்களினுடைய நூல்களை வாங்கி படிக்கிறதன் மூலமாகவும் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இங்க வல்லினம் மிகும் இடங்கள் இதை தொகுத்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, ஆயி என்ற சுட்டெழுத்துக்கு பின்னாடி, அந்த இந்த சுட்டு திரிப்புக்கு பின்னாடி அங்கு இங்கு எங்கு ஆங்கு ஈங்கு யாங்கு, அப்புறம் ஆண்டு ஈண்டு யாண்டு, அப்படி இப்படி எப்படி, அன்றி இன்றி, இனி தனி, மற்றை மற்றை, அவ்வகை இவ்வகை, எவ்வகை, அரை பாதி இந்த சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அடுத்த செகண்ட் பாருங்க, ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். என்னங்க ஈறுகட்ட? இத பாருங்க, அறியா பிள்ளைங்க அது அப்படின்னா என்ன அர்த்தம்? அறியாத பிள்ளை அப்படின்னு தானே வரணும். ஆனா அரியா பிள்ளைன்னு இருக்கு. அப்ப அந்த கடைசி எழுத்து கெட்டிருக்கு இல்லையா, இதுதான் ஈறு. கடைசி எழுத்துக்கு என்ன பேரு? ஈறு. ஈறு கெட்ட, மீதி என்ன இருக்கு? அரியான் இருக்கு. அரியான்ற சொல் முற்று பெற்று இருக்கா? பெறல. அப்ப இது ஒரு எச்சம். இத பின்னாடி இருந்து வரக்கூடிய ஒரு பெயர் சொல் நிறைவு செய்யுது. அப்ப எதிர்மறை பெயரச்சம். இங்க பாருங்க, இது எச்சம். அறியும்னா நேர்மறை, அறியாதனா எதிர்மறை. இங்க பிள்ளைன்ற பெயரச்சம். அப்போ இந்த எச்சத்துக்கு பின்னாடி ஒரு பெயர் சொல் வந்து நிறைவு செய்யும் போது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அகர இகர ஈற்று வினையச்சத்துக்கு பின்னாடியும் ஆய் போய் ஆக எனும் வினையச்சங்களுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். வர சொன்னான், அகர ஈற்று எச்சமா. ஓடி போனான், இகர ஈற்று எச்சமா. கேட்பதாய் கூறினான், ஆய். இருப்பதாக சொன்னான், என கேட்டான். சோ அப்ப இந்த சொல்லுறுப்புகளுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அடுத்து பாருங்க, வன் தொடர் குற்றியலுகரமாக இருந்தா வல்லினம் மிகும். நான் சொன்ன மாதிரி குசுடுத்து பொருளை முடிஞ்சாலே அது குற்றியலுகரம். முன்னாடி உள்ள எடுத்து வல்லினமா மெல்லினமா இடையினமான்னு பாக்கணும். வல்லினம். வன் தொடர் குற்றியலுகரத்துக்கு முன்னாடி இங்கேயும் வல்லின எழுத்து பேட்டுக்கட்டு.
திரு, நடு, முழு, விழு, பொது இந்த மாதிரி முற்றியலுகர சொற்களுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. முற்றியலுகரத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். இங்க பாருங்க, விழு பொருள், திருக்குறள், முற்றியலுகரத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். கொஸ்டின் கேட்கலாம், திருக்குறளில் வல்லினம் மிக காரணம் என்ன? முற்றியலுகர சொற்களுக்கு பின்னாடி என்ன மிகும்? வல்லினம் மிகும். அடுத்து இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் நான்காம் வேற்றுமை உருபின் பின்னும் வழி மின்னும் அப்படின்னு என்ன அர்த்தம்? இரண்டாம் வேற்றுமை உருபுக்கு பின்னாடி வெளிப்படையா வருதுங்க பாருங்க, பூனையை பார்த்தான். அப்ப இரண்டாம் வேற்றுமை விரி வெளிப்படையாக வந்திருக்கு. இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கி நிற்கக்கூடிய தொகையில தான் வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை தொகையில மிகாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதோடைய வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, மழை பெய்தது அப்படின்னு தான் சொல்லுவோம். மழை பெய்தது அப்படின்னு சொல்ல மாட்டோம். சோ மழை பெய்தது, மழை பெய்தது, ரைட்டா? இப்ப இதே மாதிரி குடை எடுத்தேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? குடையை எடுத்தேன். அப்ப ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கு. அப்ப இத்தொகை இங்க வல்லினம் மிகுமா? மிகாது. ஆனா அங்க என்ன செஞ்சு? வல்லினம் மிகுந்துச்சு. ஏன்னா அதனுடன் சில உருபுகளும் சொற்களும் மறைஞ்சு நிற்குது. அதுல மிகும், விரியில மிகும். பூனையை பார்த்தேன், கடைக்கு போனேன், நான்காம் வேற்றுமை விரி, அங்கேயும் வல்லினம் மிகும். அடுத்து இரு பெயராட்டு பண்பு தொகை எப்படின்னானது? முதல்ல சிறப்பு பெயர் வரும், ரெண்டாவது பொது பெயர். இப்ப உதாரணமா மார்கழி திங்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மார்கழி நாளும் மாசம் தான், திங்கள் நாளும் மாசம் தான். அப்ப திங்கள் அப்படின்றது மாசத்தை காமனா குறிக்கிறது. அதுல சிறப்பு பெயர் என்னது? மார்கழி. அப்ப முதல்ல சிறப்பு பெயர், ரெண்டாவது பொது பெயர். அப்படி ரெண்டு பெயர்களுமே மார்கழி ஆகிய திங்கள் அப்படின்ற அந்த ஆகியங்கிற பண்பை குறிச்சு வருது. சோ அது மறைஞ்சிருக்கிறதுனால இரு பெயராட்டு பண்பு தொகை. ரெண்டு பெயரை ஒட்டி வரக்கூடிய பண்பு தொகை இரு பெயரொட்டு பண்பு தொகை. அடுத்து பாருங்க, மலர்கை உவமையில வல்லினம் மிகுதான். பாருங்க, இரு பெயரட்டு பண்பு தொகை உவமையில வல்லினம் மிகு. மலர்கை, மலர் போன்ற கை. இங்க ஆகியங்கிறது மறைஞ்சிருக்கு, இங்க போன்றங்கிறது மறைஞ்சிருக்கு. மலர் போன்ற கை வல்லினம் மிகும். நீரை கொண்டுள்ள குடம். இப்ப சொன்னா நீரை இரண்டாம் வேற்றுமை உருபு மட்டுமா மறைஞ்சிருக்கு. நீரை கொண்டுள்ள அப்படின்னு சொல்லும் போது அதனுடன் ஒட்டி நிற்கக்கூடிய தொகையும் மறைஞ்சிருக்கு. சோ இதுல வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி என்ன மிகும்? வல்லினம் மிகும். பூ பறித்தாள், தீ பிடித்தது. ஆறாம் வேற்றுமை தொகையில் முதலில் இருக்கக்கூடிய நிலைமொழி அகிரிணையாக இருக்குமானால் வல்லினம் மிகும். பாருங்க, குருவி தலை, அகிரிணை. ஆறாம் வேற்று குருவியினது தலை, கிளியினது கூடு, குரங்கு வாள், குரங்கினது வாள் அப்படி சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடியதுல அக்ரிணையா இருந்ததுன்னா வல்லினம் மிகும். டாரா ஒற்று இரட்டித்து நெடில் தொடர் உற்றிலுகிற சொற்களுக்கு முன்னாடி வல்லினம் மிகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாடு சாணம், மாட்டுச்சாணம், மாடு சாணம், மாட்டுச்சாணம். இந்த டகர ஒற்று ரெட்டிக்கிறது. தமிழ்நாடு மெலின எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குசுடு துபுரம், மென் தொடர் குற்றியலுகரம். வீடு நெடில் தொடர், இதுல வல்லினம் மிகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, ஆறு தண்ணீர் டகர ரகர ஒற்று ரெட்டித்த நெடில் தொடர் குற்றியலுகரத்துல வல்லினம் மிகும்னு சொன்னாங்களா? ஆறு கூட்டல் தண்ணீர், ஆற்று தண்ணீர். கிணறு கூட்டல் தவளை, கிணற்று தவளை. சோ அதே மாதிரிதான் வண்டு கூட்டல் கால், வண்டு கால். குண்டு கூட்டல் கல், குண்டுகள். குரங்கு கூட்டல் குட்டி, குரங்கு குட்டி. இப்ப வல்லெழுத்து மிகுந்து வர வேண்டிய தொடர்களோட பட்டியல் கொடுத்திருக்காங்க. இதை தப்பில்லாம படிச்சுக்கிட்டோம்னா வல்லெழுத்து எப்படி மிகணும் அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சிரும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ அடுத்தது வல்லெழுத்து மிகக்கூடிய அந்த தொடர்களினுடைய வரிசை. இதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.